Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கெமிக்கல் கோஆர்டினேஷன் அந்த லெசனோட கண்டினியூவேஷன். ஐ திங்க் திஸ் இஸ் த தேர்ட் வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோக்களில் சில கிளான்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட ஹைப்பர் கண்டிஷன், ஹைப்போ கண்டிஷன், அதோட பேசிக் ஒர்க்கு, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அதனுடைய மெட்டபாலிசம் கேரி பண்ணுது, நம்ம பாடியோட மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அந்த மாதிரி. பிட்யூட்டரி, பீனியல், தைமஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அட்ரினல் கிளாண்ட் பார்த்தோம். அட்ரினல் கிளாண்ட் ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். நம்ம அட்ரினாலின், நார் அட்ரினாலின் அப்படின்னு வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாமே எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் துல்லியமாக கணிச்சு இந்த ஹார்மோன்ஸ் பண்ணுது. அதுக்குள்ளேயே நடுவில் அழகாக ஒரு ஃபீட்பேக் கண்ட்ரோல் வச்சுக்கிறது. இப்போ கால்சியம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டில் வர கால்சியம் ஆகட்டும், பேராதைராய்டில் வர கால்சியம் லெவல், அது எப்படி நம்ம பாடியோட கால்சியம் லெவலில் மேனேஜ் பண்ணுது, எலக்ட்ரோலிட்டிக் பேலன்ஸை மேனேஜ் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இன்றைக்கி ரொம்ப பாடியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் கார்போஹைட்ரேட், அதுதான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், அதை மெயின்டைன் பண்ணுற மிக மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின், குளுக்ககான், அது அவங்கள செக்ரேட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் கிளாண்ட் பேங்க்ரியஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேங்க்ரியஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம மீதம் இருக்கிற குட்டி குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில், மீதம் இருக்கிற ஹார்மோன் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பேங்க்ரியஸ் பற்றி இப்போ சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பிகாஸ் இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம மக்களில் பாதிச்சிருக்கிற ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லப்போனால் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுக்கான மூல காரணகர்த்தாவாக இந்த பேங்க்ரியஸ் இருக்குது. பேங்க்ரியஸ் ஒரு டூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா, இவங்க எக்ஸோக்ரைனாகவும் இருக்கிறாங்க, எண்டோக்ரைனாகவும் இருக்கிறாங்க. நான் வரைகிறேன். இப்போ நம்மளுடைய உடம்புல ஒரு யூசோஃபேகஸ் அப்படியே இப்படி வந்து இங்கேருந்து அப்படியே ஒரு ஜே ஷேப்பில் ஒரு ஸ்டொமக் வரும், அங்கேருந்து அப்படியே ஒரு யூ ஷேப் or you can say it is a C shape ன்னு போட்டிருப்பாங்க. This is the duodenum region. ஓகே, இது duodenum region. இப்போ நமக்கு இந்த இது இல்லாததுனால உங்களுக்கு தெரியல டைஜஸ்டிவ் ட்ராக்கு. திஸ் இஸ் த ஏரியா யூ ஹாவ் அ பேங்க்ரியஸ். ஓகே, அப்படியே இந்த பேங்க்ரியஸ் ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு. அதில் உங்களுக்கு நடுவில் போகிறதாகட்டும், அப்படியே லீஃபில் இருக்கிற வெயின்ஸ் மாதிரி போகிற இதெல்லாமே எக்ஸோக்ரைன் பார்ட். ஓகே, இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எக்ஸோக்ரைன் பார்ட்டு. ஆனால் இதுலேயே நமக்கு அங்கங்கே பேட்சாக இப்படி இருக்கும். இவங்கெல்லாம் எண்டோக்ரைன் பார்ட். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ரைட் திஸ் இஸ் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் Langerhans. இவங்க இந்த டக்டெல்லாம் பேங்க்ரியாட்டிக் டக்ட். டக்டோடு இருக்கிறதுனால இவங்க எக்ஸோக்ரைன் பார்ட்டு, இவங்க எண்டோக்ரைன் பார்ட்டு. ஓகே, ஸோ 2 பேரும் உள்ளடக்குனதுனால இவங்க டுவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. இப்போ படிப்போம். Pancreas is a composite gland which acts as both exocrine and endocrine gland. The endocrine pancreas consists of islets of Langerhans. There are about 1 to 2 million islets of Langerhans in a normal human pancreas, representing only 1 to 2% of the pancreatic tissue. மொத்த பேங்க்ரியாட்டிக் டிஷ்யூவில் 1 to 2% தான், ஆனால் அதுவே 1 to 2 million இருக்குது. The 2 main types of cells in the islets of Langerhans are called alpha cells and beta cells. 2 main types of cells அப்படின்னா இன்னமும் இருக்குது. உங்களுக்கு காமா இருக்குது, எஃப் செல்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் இங்கே படிக்கல. ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ். Alpha cell secretes the hormone called glucagon, and while beta cell secretes a ஹார்மோன் கால்டு இன்சுலின். ஸோ ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் செக்ரீட்ஸ் குளுக்ககான். இப்போ பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் செக்ரீட்ஸ் இன்சுலின். ஓகே, ஸோ இவங்களை ஹைப்பர்கிளைசேமிக், இவங்களை ஹைப்போகிளைசேமிக் படிப்போம். குளுக்ககான் இஸ் அ பெப்டைடு ஹார்மோன். நம்ம ஏற்கனவே பார்த்து 2 பெப்டைடோட இவங்க.
and plays an important role in maintaining the normal blood glucose levels. Glucagon acts mainly on the liver cells, hepatocytes, liver cell அப்படின்னு சொன்னாலே hepatocytic cells, and stimulate glycogenolysis. Glycogenolysis-னா என்னன்னு நம்ம சொன்னேன், glycogen break ஆகிறது, resulting in an increased blood sugar, so hyperglycemic. Okay, so அதனால இவங்க hyperglycemic, so glycogen உடைச்சி glucose release பண்றது. In addition, this hormone stimulate the process of gluconeogenesis. Gluconeogenesis நாலும் நம்ம பார்த்தோம், that is nothing but glucose formed from non-glucose sources, which also contribute to hyperglycemic. So இவங்க hyperglycemic சொல்றாங்க. ரீசன் என்னன்னா, இவங்க பாருங்க, குளுக்கோஸை உடைச்சி கிளைக்கோஜனை உடைச்சி குளுக்கோஸாக மாற்றுறாங்க, வேறு வேறு சோர்ஸ்லேருந்து குளுக்கோஸை உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் குளுக்ககான் ரெடியூசஸ் த செல்லுலார் குளுக்கோஸ் அப்டேக். இவங்க செல்லுலார் லெவலில் குளுக்கோஸ் செல்லுக்கு உள்ளே போகிறத கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அண்ட் யூட்டிலைசேஷன் அதையும் பண்ணுறதில்ல. அப்போ செல்லுக்குள்ளேயும் குளுக்கோஸ் போல், அப்போ குளுக்கோஸ் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோன்னா பிளட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. தஸ் குளுக்ககான் இஸ் ஹைப்பர்கிளைசேமிக் ஹார்மோன். ஓகே, ஸோ இன்சுலின் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். ஸோ இவங்க ஆக மொத்தம் இவங்க பண்ணுறது எல்லாமே குளுக்கோஸே அதிகமாக்குறது தான் பிளட்டில், அதனால இவங்களை ஹைப்பர்கிளைசேமிக் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இன்சுலின் வந்தீங்கன்னா இவங்களுக்கு உல்டாவா, இப்போ இவங்க செல்லுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டாங்க, இன்சுலின் செல்லுக்குள்ளே பார்த்துப்பாங்க. இப்போ இன்சுலின் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன் which plays a major role in the regulation of glucose homeostasis, glucose metabolism control. Insulin acts mainly on hepatocytes, liver cells and adipocytes, fat cells. இவங்க ஒர்க் பண்ணுறது ஃபேட் டிஷ்யூஸில், and enhances cellular glucose uptake and utilization. இப்போது சொன்னோம் இல்லைங்களா, குளுக்ககான் வந்து செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போக வைக்காது, ஆனால் இன்சுலின் அவங்க உள்ளே போகிறத என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. As a result, there is a rapid movement of glucose from blood to hepatocytes and adipocytes, resulting in decreased blood glucose level. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறது இந்த ரெண்டு ஏரியா. குளுக்கோஸு பிளட்டில் இருந்து லிவர் செல்லுக்கும் ஆடிப்போசைட்ஸ்க்கும் ஃபேட் செல்லுக்கும் போயிடுது. ஸோ தட் பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையுது. அவங்க ஏற்றுனாங்க, இவங்க குறைக்கிறாங்க, அதனால இவங்க ஹைப்போகிளைசேமிக். And insulin also stimulate conversion of glucose to glycogen. Glucose to glycogen conversion இவங்க பண்ணுறாங்க. ஸோ கிளைக்கோஜெனசிஸ், இவங்க அதனால் கிளைக்கோஜனை ஃபார்ம் பண்ணுறதுனால கிளைக்கோஜெனசிஸ். In the target cells, the glucose homeostasis in blood is thus maintained jointly by two important ஹார்மோன்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் நம்ம பாடியோட குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகும். ப்ரொலாங்ட் ஹைப்பர்கிளைசேமிக் லீட்ஸ் டு அ காம்ப்ளெக்ஸ் டிஸார்டர் கால்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் and which is associated with the loss of glucose through urine, glucosuria ன்னு சொல்லுவோம், and formation of harmful compounds known as ketone bodies, ketosis. Diabetic patients are successfully treated with insulin therapy nowadays. ஓகே, இது நிறைய பேருக்கு வந்தாலும் இன்றைக்கி நம்ம பயோடெக்கில் கூட படிப்போம், ஹியூமிலின் அப்படின்னு ஒரு விஷயத்தால். ஸோ ரெண்டு பேர் குளுக்ககான் as well as இன்சுலின் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளோட பாடியோட குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. இதனால் ஹைப்பர்கிளைசேமிக்காக போகும்போது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் which is associated with the loss of glucose. அப்போனா ரொம்ப அதிகமாகிட்டா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக யூரின் வழியாக ரிலீஸ் ஆகிறது. அண்ட் கீட்டோன் பாடிஸும் ரிலீஸ் ஆகும், கீட்டோசிஸ், குளுக்கோஸ்யூரியா, கீட்டோன்யூரியான்லாம் படிப்போம். ஓகே, ஸோ திஸ் கேன் பி ட்ரீட்டட் நவடேஸ் பட் cannot be cured. எந்த ஹார்மோனல் டிசீஸஸும் க்யூர் பண்ண முடியாது, பட் கேன் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம், ஆனால் க்யூர் பண்ண முடியாது. Okay, so that's all about pancreas. And next is உங்களுக்கு செக்ஸ் ஆர்கன் செக்ஸ் கிளாண்ட் ரெண்டாகவும் இருக்குது. மேலில் டெஸ்டஸ், ஃபீமேலில் ஓவரி. இங்கே அது கூட ரொம்ப டீட்டெயில் கொடுக்கல, பிகாஸ் ரீப்ரொடக்ஷன் லெசனில் 12th புக்கில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் பார்ப்போம். A pair of testes is present in the scrotal sac outside abdomen of male individuals. So ஸ்க்ராட்டம்க்கு உள்ளே இருக்கிற ரெண்டு கிளாண்டு டெஸ்டஸ்.
Testis performs a dual function as a primary sex organ as well as an endocrine gland. ஸோ இவங்களும் டூயலாக இருக்காங்க. ஒன்று செக்ஸ் ஆர்கனாக இருக்காங்க, இன்னொன்று எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்காங்க. Testis is composed of seminiferous tubules and stromal or interstitial tissues. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு seminiferous tubules இருக்குது, interstitial tissue இருக்குது. The Leydig cells or interstitial cells which are present in the intertubular spaces produce a group of hormone called androgens, mainly testosterone. இப்போ நம்ம சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம இதுக்குள்ளே படிப்போம், தட் இஸ் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே. இப்போ இதுதான் உங்களுக்கு செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ்னால் அதில் உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் செல்ஸ், அவங்கெல்லாம் ஸ்பெர்மட்டோகோனியா. ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் படிப்போம். அவங்க ஸ்பெர்மட்டோகோனியா. அவங்களோட பேரலாக அங்கங்கே கொஞ்சம் வேலை பண்ணுற நார்மல் செல்ஸ் இருப்பாங்க, இடம் விட்டு. இவங்கெல்லாம் பேர் செர்டோலி செல்ஸ். ஓகே, இவங்க பேர் செர்டோலி செல்ஸ். இப்போ இவங்களை சுற்றி யாரோ இருக்காங்க இல்லையா, இவங்களை சுற்றி there is a special cells, interstitial cells அப்படி சுற்றி இருக்கிற. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ stromal or interstitial, the Leydig cells or interstitial which are present in the intertubular spaces. ஸோ இந்த டியூபுலுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் this is called interstitial cells. Okay, so which are present in the intertubular spaces produce a group of hormone called androgen, mainly testosterone. So in the green color interstitial cells producing important androgen testosterone. Sterone அப்படின்னு வந்தாலே கொலஸ்டீரால் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஃபேட் டெரிவேட்டிவ், லிப்பிட் டெரிவேட்டிவ் hormones இவங்கெல்லாம். So androgen regulate the development, maturation and function of the male accessory sex organs like epididymis, vas deferens, seminal vesicles, prostate gland, urethra. இவங்க எல்லாரையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. androgen regulate the development, maturation and function male accessory sex organs. மெயின் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொன்னால் டெஸ்டிஸ், ஆக்சசரியாக உள்ளே இருக்கிற எபிடிடமஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல், அசோசியேட்டட் கிளான்ஸ், இவங்கெல்லாம் எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. திஸ் ஹார்மோன் ஸ்டிமுலேட் மஸ்குலார் growth ஆஃப் ஃபேஷியல் அண்ட் ஆக்சிலரி ஹேர். ஆக்சிலரி ஹேர்னால் என்னன்னு சொன்னேன், ஆம்பெட்டில் வர்றது. அக்ரெசிவ்னஸ், இப்போது ஒரு பியூபர்ட்டி வந்தோன்னா ஒரு பாய் எவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவான், அது low pitch of voice ரொம்ப low pitchல, girlsக்கு high pitch voice. Androgens play a major stimulatory role in the process of spermatogenesis, formation of spermatozoa. Androgen act on central neural system and influence the male sexual behavior. Male sexual behavior libidoன்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் இவங்க ஆண்ட்ரோஜன் தான் பண்ணுறாங்க. தீஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் anabolic, that is synthetic effect of protein and carbohydrate metabolism. பிகாஸ் ஒரு பாய் பியூபர்ட்டி வந்தோடனே அவங்களோட மசில் என்லார்ஜ்மெண்ட், பாடி ஷேப் சேஞ்சு எல்லாத்துக்கும் பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தே நீட் மோர் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட். ஸோ இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ செக்ஷுவல் பிஹேவியர், அதுக்கப்புறம் பாடி ஹேர், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் வருது, ப்ரைம் செக்ஷுவல் கேரக்டர், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம், எவ்ரிதிங் இஸ் கம்மிங் அண்டர் திஸ். டெஸ்டிஸ், அப்புறமா அது டெஸ்டிஸ் தட் இஸ் அ செக்ஸ் ஆர்கன் ஆஸ் வெல் அஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்ட். அதுக்குள்ளே இருக்கிற எபிடிடமஸ், வாஸ் டிஃபரன்ஸ், அங்கேருந்து போகிற அசோசியேட்டட் கிளான்ஸ் எல்லாமே கண்ட்ரோல்டு பை ஆண்ட்ரோஜன். தட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஆண்ட்ரோஜன் இஸ் அ டெஸ்டோஸ்டீரோன். ஓகே, அடுத்தது ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஓவரி. ஃபீமேல்ஸ் ஹாவ் அ பேர் ஆஃப் ஓவரிஸ் லொக்கேட்டட் இன் த ஆப்டமன். ஓவரி இஸ் த ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓகே, இவங்க ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், which produces one ovum during each menstrual cycle. In addition, ovary also produces two groups of steroid hormone called estrogen and progesterone. ஓகே, இங்கிலீஷ் எஸ்டிரோஜன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டீரோ அப்படின்னு சொன்னாலே இதுவுமே ஸ்டீராய்டு குரூப். ப்ரோஜெஸ்டிரோன் இதுவும். ஓவரி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ovarian follicles and stromal tissue. ஸோ ஓவரிலே அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லீடிக் செல்ஸ், செம்னிஃபெரஸ், இது ஸ்பெர்மட்டோகோனியா, அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ், செம்னிஃபெரஸ் டிபியூலில் லீடிக் செல்ஸ் வெளியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
It is the estrogen. Ovary is composed of ovarian follicles and stromal tissues. The estrogen is synthesized and secreted mainly by the growing ovarian follicle. After ovulation, the ruptured follicle is converted to a structure called corpus luteum, which secretes mainly progesterone. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிற ஒரு மேட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரீப்ரொடக்ஷனில் படிப்போம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஓவரியில் என்ன இருக்குது, எஸ்ட்ரோஜன் இஸ் சிந்தசைஸ் செக்ரீட்டட் மெயின்லி பை ஒவேரியன் ஃபாலிக்கல், அங்கேருந்து வருது. ஓவிலேஷனுக்கு அப்புறம் கார்பஸ் லியூட்டியம் ப்ரெக்னென்சியாக இருந்தால் ஓகே, இந்த கார்பஸ் லியூட்டியம் அப்படியே பெருசாகி இட் ஆக்ட் லைக் அ செகண்டரி எண்டோக்ரைன் கிளாண்டாகவே ஒர்க் பண்ணி த்ரூஅவுட் ப்ரெக்னென்சிக்கு ப்ரொஜெஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஜெஸ்டிரான் இஸ் அ ப்ரெக்னென்சி ஹார்மோன். அப்போது இல்லை அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் ப்ரெக்னென்சி இல்லை, அடுத்த சைக்கிளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாடி அப்படின்னா, இது அப்படியே ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகி கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படின்ற பேரோட அப்போது அப்படியே சுருங்கி காணாமல் போயிடும். அவ்வளோதான், போயிடும். அப்படியே இந்த டிஷ்யூவோட பாடியோட வெளியே போயிடுறது. And estrogen produce wide-ranging actions such as stimulation of growth and activities of female secondary sex organs. Okay, development of secondary sex organs, female body la vara changes, buttock enlargement, அப்புறமா hip girdle change, voice high pitch க்கு போகிறது, breast development, இது எல்லாமே secondary sexual growth. அதையெல்லாம் பார்க்குறது. development of growing ovarian follicles, appearance of female secondary sex characters, high pitch voice, etc., mammary gland development, and இதெல்லாம் பார்த்துக்கிறது. estrogen also regulate female sexual behavior, அதையும் இவங்க பார்த்துக்கிறாங்க. progesterone supports pregnancy. progesterone also act on the mammary glands and stimulate the formation of alveoli, sac-like structures which store milk and milk secretion. mammary glandல இருக்கிற alveoli, alveolar duct, mammalian duct, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் லெசனில் பார்ப்போம். ஸோ the progesterone act as a very important hormone for pregnancy, and also it induce the mammary gland to release milk immediately after delivery. அதில் ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப லிமிட் பண்ணியிருக்காங்க, நாட் டு பேர்டன் யூ அந்த மாதிரி. ரீப்ரொடக்ஷனில் இதனுடைய டீட்டெயில் இன்னும் படிப்போம். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங், அது எப்படி எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோனில் ஆக்ட் பண்ணுது அந்த மாதிரி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். இப்போ நாம் படிக்கிறதுலாம் எக்ஸ்ட்ராவாக ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக், அங்கெங்கே இருந்து நமக்கு வர வேறு வேறு ஹார்மோன்ஸ் எல்லாமே கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் தானே, நான் நியூட்ரியன் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். இப்போ பார்ப்போம். Now you know about the endocrine glands and their hormones. However, as mentioned earlier, hormones are also secreted by some tissues which are not endocrine glands. Endocrine gland ஆகவே இல்லை, other tissuesலேருந்து வருது. For example, the atrial wall of our heart secretes a very important peptide hormone called atrial natriuretic factor, ANF. இதை நாம் எங்கே படித்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் படித்தோம். இட் ஆக்ட் ஆன்டகோனிஸ்டிக் டு ராஸ், அதுக்கு ஆன்டகோனிஸ்டிக்காக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு. ராஸ் பற்றியும் இங்கே கொடுத்துருப்பாங்க, ரெனின், ஆஞ்சியோட்டன், ஜக்ஸ்ட்ரோக்ளாமெருலார்லேருந்து வர்றது, which decreases blood pressure. When blood pressure is increased, ANF is secreted, which causes dilation of the blood vessels. This reduces the blood pressure. So எப்பெல்லாம் உங்களுக்கு blood pressure ஏறுதோ அப்போ ANF ரிலீஸ் பண்ணி அப்படியே டைலேட் பண்ணி பாடியை ரிதம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது, juxtaglomerular cells of kidney produce a peptide hormone called erythropoietin, which stimulate erythropoiesis. Erythropoiesis na RBC production. அங்கே இருக்கிற erythropoietin produce RBC. Endocrine cells present in different part of the gastrointestinal tract secrete 4 major peptide hormone, namely எல்லாமே peptide: gastrin, secretin, cholecystokinin, cholesterol and the cholecystokinin. அப்படின்னா இவங்க ஃபேட் டைஜஷனுக்கு வருவாங்க. gastric inhibitory peptide, GIPன்னு சொல்லுவோம், ஜிப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
Gastrin acts on the gastric glands. Gastric glands வந்து எங்கே இருக்கும்னா ஸ்டொமக்கில் இருக்கு. Okay, and stimulate the secretion of HCl and pepsinogen. HCl இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதுக்குள்ள வெறும் ப்ரோட்டீனும் ஃபேட்டு மட்டும் டைஜஷன், கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஸ்டொமக்கில் இல்லை. பிகாஸ் ரொம்ப ஹை அசிடிக் கண்டென்ட் அண்ட் இட் ஆல்சோ ஸ்டிமுலேட் த பெப்சினோஜன். இது வந்து ப்ரோ என்சைம். ஆஃப்டர் ஃபுட் அரைவல் பெப்சினோஜன் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் என்சைமாக மாறும், பெப்சினாக மாறும். Secretin acts on the exocrine pancreas. Exocrine ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். pancreas is a dual glandன்னு சொன்னேன். ஸோ செக்ரிட்டின் வந்து எக்ஸோக்ரைன் பார்ட்டில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் அதுக்கும். சிசிகே கோலிசிஸ்டோகைன் ஆக்ட்ஸ் ஆன் போத் பேங்க்ரியஸ் அண்ட் கேல் பிளாடர் ரெண்டு இடத்துல. பேங்க்ரியஸ்லேயும் கேல் பிளாடர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்குது. ஓகே, கேல் பிளாடர் தான் பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க. அண்ட் ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம் அண்ட் பைல் ஜூஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்ரியாஸில் பேங்க்ரியாட்டிக் ஜூஸை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க அண்ட் லிவரில் பைல் ஜூஸை ஸ்டிமுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. GIP, that is gastric inhibitory peptide, inhibits gastric secretion and motility. ஓகே, கொஞ்சம் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போ குறைச்சி ஃபீட்பேக் கண்ட்ரோலில் பார்த்துக்குது. Several other non-endocrine tissues secrete hormones called growth factor. இதெல்லாம் இல்லாமல் நிறைய growth factorsum இருக்குது. These factors are essential for the normal growth of tissues and their repairing and regeneration. நமக்கு நம்ம பாட்டுட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம செல்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது, திருப்பியும் புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே எல்லாருமே ஒருங்கிணைந்து பண்ணிக்கிட்டே இருக்க போய் தான் நாம் ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் உடம்பு தானாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்காக ஒன்றொன்றுத்துக்காகவும் நாம் மெனக்கெட்டு ஒரு இன்ஜெக்ஷனுக்காகவோ ஒரு என்சைம்காகவோ ஒரு ஹார்மோனுக்காகவோ தேடி போனால் இந்த வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் பத்தாது. ஸோ அவங்கள ரிதமிக்காக பார்த்துக்கிறதுனால தான் இவங்க பேர் ஹார்மோன். ஹார்மனி ஆஃப் அவர் லைஃப் இஸ் மெயின்டைன்டு. ஸோ இதோட நமக்கு இந்த எல்லா ஹார்மோனும் முடியுது. அடுத்ததாக மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோனல் ஆக்ஷன், அது ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பவுமே எக்ஸாமில் வர கொஷினாகவும் அது இருக்கிறதுனால நான் அதை தனியாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லித்தரேன். நான் இதை அடுத்த வீடியோவுக்கு கொண்டு போகிறேன். பிகாஸ் அது முடிச்சுட்டு அப்படியே சம்மரி முடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு படிக்கும்போது. ஸோ ஒரு 4th வீடியோவாகவும் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் போகுது. பட் டோன்ட் ஹெசிடேட். ஏன்னா ஹார்மோனல் ஆக்ஷனில் உங்களுக்கு இன்ட்ராசெல்லுலார் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஹார்மோன் எப்படி ஒர்க் பண்ணுது, லிப்பிட் ஃபேட் டெரிவேட்டிவ்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு படிப்போம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் தி ஹார்மோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ், என்னென்ன கிளாண்டு அதோட ஹார்மோன்ஸ் அது பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹார்மோனல் ஆக்ஷனோட மீட் பண்ணுவோம். Until then, bye.